ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். அதாவது என்னென்னா, இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் உச்சம் பெற்ற கிரகங்கள் திசையோ புத்தியோ நடத்துனா அவங்களுக்கு வேலையில் அல்லது செய்கிற தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். பல எடுத்துக்காட்டு ஜாதகங்களோட நிறைய வீடியோஸ் இருக்குது இல்லையா? அப்போது ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசை வந்தாலே பஞ்சாயத்து தானா அப்படின்னாக்க அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தோட தசை வர்றப்ப ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியும் கொடுக்கும், சிலருக்கு பிரச்சனைகளையும் கொடுக்கும். இது யாருக்கு எப்போ பிரச்சனையை கொடுக்கும், எப்போ வளர்ச்சியை கொடுக்கும், வளருமா வளராதா அல்லது சிக்கலில் சிக்குவாங்களா ஆட்சி பெற்ற திசையில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகம்னு வந்துட்டாலே நமக்கு அந்த குழப்பம் வந்துடும். ஒருவேளை நமக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து விடுமா, வேலையில் சிக்கல் வருமா அப்படின்ற மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்கும், யோசனை எல்லாம் இருக்கும். அதுக்குத்தான் பதில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கெரியரில் இருப்போம், அதாவது ஒரு வேலையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த வேலையில் ஒரு சம்பளம் வருது. அந்த சம்பளம் 1008 கமிட்மெண்ட் வச்சுருக்கோம். எது, வீட்டு வாடகையிலேருந்து, இபி பில்லேருந்து, பிள்ளைய ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து, ஹவுசிங் லோனில் அல்லது வேறு ஏதாவது லோன் இருந்தால், அப்புறம் பர்சனல் லோனு, வெஹிக்கிள் லோனு, இப்படி ஏதோ நிறைய கமிட்மெண்ட்ஸோட வண்டி உருண்டுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த திடீர்னு இந்த வேலை லேசாக ஷேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வைப்ரேட் ஆயிடுவாங்க. எது, அடுத்து என்ன செய்கிறது அடுத்து என்ன செய்கிறதுங்கிற அந்த வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அப்போது இந்த கிரகம் இப்போ ஒரு தசை நடந்துட்டு இருக்குது, அடுத்து ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்ததும் இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு, ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல அல்லது லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல, மற்ற இடங்களில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கிறது ஒரு பக்கம். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையோ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையோ ஒரு கிரகம் ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருடைய தசை வருது, அல்லது அவர் நட்சத்திர கால் வாங்கின ஒரு கிரகத்தினுடைய தசை வருது, அல்லது அவரோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தசை வருது. 10ல் 2 கிரகம் சேர்ந்துருக்குது, ஒரு புதனும் சூரியனும் சேர்ந்துருக்காரு, அதில் சூரியன் உச்சமாயிருக்காரு, பட் புதன் தசை வருது. அப்படி உச்சம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய திசை அல்லது ஆட்சி பெற்றிருக்க கிரகத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு, லக்னத்துக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது, அங்கே இருக்கிற கிரகம் தசை நடத்துது அல்லது கூட இருக்க கிரகம் தசை நடத்துது, இப்படி வச்சுக்கோங்க. இப்போது உறுதியாக தான் செய்கிற வேலையில் வைப்ரேஷன் ஆகும், அந்த வேலை சேஞ்ச் ஆகும், 100% சேஞ்ச் ஆகும். இது இன்னெவிட்டபிள் ஒன், தவிர்க்கவே முடியாது. சரி, அப்படியும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னாக்கா அந்த கிரகங்கள் வக்ரமாக இருந்திருக்கும், அல்லது அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசமாக இருந்திருக்கும். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கும். பொதுவாக மேக்சிமம் 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய திசை ஆரம்பிக்கலை, தான் செஞ்சிட்ருக்க வேலை விட்டுட்டு வெளியே வர வேண்டிய சூழல் மேக்சிமம் ஏற்படும். சரி, இப்போ இந்த வெளியில் வர்றதுங்கிறது ஒரு தோஷமா அப்படின்னாக்க இல்லை, அது யோகம். ஏன் யோகம் அப்படின்னா, இந்த வெளியில் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மோர் தென் 90% சக்ஸஸ் ஆவாங்க. என்ன காரணம்னா, இவங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, ஒரு சம்பளத்தில் போய் உட்காந்துருவாங்க, இது ரெண்டையும் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வர்ற வருமானம், ஆகிற செலவுகள், அதுக்குள்ளே ஒரு சார்ட்டு போட்டு அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கும். இப்படியே விட்டுட்டா 100 வருஷம் கூட அப்படியே உருண்டுருவான். அதனால் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவன் இங்கேருந்து பிடிங்கி வெளியே விட்டுருவார். எது, இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையிலேருந்து தூக்கி வெளியே விட்டுருவார். அப்போ என்ன ஆகும், அடுத்ததை நோக்கி ஓடுவாங்க. ஆக்சுவலாக அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை விட பிரமாதமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். ரொம்ப நல்ல வேலை, ஒரு நல்ல வருமானம், அல்லது ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது, அதுலேருந்து பெருசாக டெவலப் ஆகிறதுங்கிறது, ஒரு புது கேட்வே ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயத்தை உருவாக்கும். இப்போ நம்ம தானாக அதை செய்வோமா அப்படின்னா, நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் இல்லையா, அந்த வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு வேலையை செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோமே தவிர முழுசாக விட்டுட்டு ஃபுல் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஆல்ரெடி நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி செக்கு மாடு மாதிரி அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த இடத்துல இருந்து தூக்கி வெளியே போட்டால் தான் அடுத்ததை நோக்கி போவான். இது எப்படின்னா, நீச்சல் தெரியாதவனுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கல, ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே விட்டோம்னா அந்த விடுறவனை கையை பிடிச்சிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டே கிடப்பாங்க. ஆனால் நான் நீச்சல் பழகலாம், இப்போல்லாம் விதவிதமாக பழகிறாங்க. நாங்கள்லாம் நீச்சல் பழகிறப்ப அந்த கத்தாழை மரத்தை கட்டி தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா கிணத்துக்குள்ளே தூக்கி வீசி விட்ருவாங்க, ஓடுறான்னு.
ஆனால் உள்ளே போக முடியாது. தடப்படன்னு அடிச்சுட்டே கிடப்பான். 4 நாள் அடித்தா 5ஆம் நாள் தன்னால் வந்துடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு வச்சு. சொரக்குடுகையில் பழகிறதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் டின்னில் பழகிறதுன்றது அப்படிலாம் வந்து இப்போ விதவிதமாக பழகிறாங்க. சரி, அப்போ அந்த மாதிரியான இந்த ஒரு இடத்துக்கு வரையில எது இந்த நீச்சல் பழகிற மாதிரி டப்புன்னு தூக்கி வெளியே போட்டால் அவன் அடுத்ததை ஃபுல் 100% முயற்சி பண்ணி போய் செட்டில் ஆயிடுவான். அப்போது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்காகத்தான் அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசை வருது. இப்போது ஆட்சி பெற்ற கிரகங்கிறது நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமானா நல்லது தான் பண்ணும். ஆனால் இருக்கிற இடத்துல இருந்து இடம் மாற்றுது பார்த்தீங்களா, அதுவும் ப்ரொஃபஷனல் லைஃபு கரியர் லைஃப்பில் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுதான் இப்போ மிரண்டு போயிடுவாங்க. ஆஹா நம்ம என்னடா செய்கிறது அப்படிங்கிற கவலைகள் வந்துடும். மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்றாங்கல்ல, அது மாதிரியான கவலைகள் வந்து நிறையா வந்துடும். அப்போ மனசில் இருக்க கவலையை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். ஆக்சுவலாக மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசை நடந்ததுன்னா அது யோகம்தான். ஆனால் அது செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை பிடிங்கி விட்டுட்டு வேற பக்கம் கொண்டு போகிறதுனால நமக்கு பயமாயிரும். அதுதான் மேட்டரே தவிர மற்றபடி வந்து அது நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய திசை வந்து நெகட்டிவாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. சரி, ஒரு பாயிண்ட் ஆச்சா. இப்போ அடுத்ததுக்கு வாங்க. இப்போது இந்த ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசை பாசிட்டிவாகவும் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கும். எப்படி? இப்போ லக்னத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னு வைங்களேன், அவங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தனக்கு அந்த ஆட்சி பெற்ற கிரகம் லக்னத்தில் உட்காந்து தசை நடத்தல உங்களுக்கு ஈகோ ஜாஸ்தியாகும், கௌரவம் ஜாஸ்தியாகும். இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டா, கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். லக்னத்தில் குரு ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு ரொம்ப கௌரவம் வந்துடும். சனி ஆட்சியாக நிற்கிறதுங்கிறது, செவ்வாய் ஆட்சியாக நிற்கிறது லக்னத்தில்ங்கிறத விட இந்த குரு லக்னத்தில் ஆட்சியாவோ உச்சமாவோ நினைச்சுன்னா அவங்க பெரிய கௌரவக்காரனாக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அப்போ அவங்களால அந்த டிக்னிட்டியை விட்டு இறங்கி வர முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் ஒரு 4 ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்துடணும். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் நல்ல விஷயம் என்னன்னா பணிஞ்சு போகிறது, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது, ஃப்ளெக்சிபிலிட்டியை காமிக்கிறது. ஆனால் அதில் பெருமை என்னன்னா செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு படைச்சவனாக இருக்கிறேன், அதிகாரத்தில் வசதி வாய்ப்பில் சொத்து சுகத்தில் எதுலேயோ ஒன்றில் பெரிய ஆளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய ஆளாக இருக்கிறவங்க சின்னவங்களாக இருக்கிறவங்கள்ட்ட வளைஞ்சு கொடுத்து பணிஞ்சு போகிறதுங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய செல்வம் படைத்தவனுக்கு அதை விட பெரிய செல்வமாக இந்த செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுருக்கோம், காசு வனத்தை கையில் வச்சுருக்கோம், அதை கையில் வச்சுருக்கோம், இதை கையில் வச்சுருக்கோம்னு ஒரு ஆட்டம் ஆடினோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை கண்டிப்பாக கீழே கொண்டு வந்துடும். அந்த அதிகாரத்தை பிடுங்கி விட்டுறலாம், பொருளாதாரத்தை பிடுங்கி விட்டுறலாம், பாப்புலாரிட்டியை பிடுங்கி விட்டுறலாம், ஏதோ ஒன்று பிடுங்கி விட்டு போயிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அதை தான் சொல்கிறார், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படைன்னு. அது மாதிரி இந்த வேலையில் இருக்கிற இடத்துல இருந்து லக்னத்தில் குரு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த இடத்துல கௌரவத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு கௌரவமாக இருக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேறாங்க, நான் மரியாதை கொடுக்காத இடத்துல இங்கே என்னத்துக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. சார் இப்போ இது யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய கருத்து தான் சொல்கிறேன், நான் யார் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, இப்போ இங்கேருந்து வேலைக்கு நம்ம வந்து அமெரிக்கா போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம், எத்தனையோ நாடுகளுக்கு போகிறோம், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம் இல்லையா, வேலை பார்க்குறோம். இந்த வேலை பார்க்குற இடத்துல நமக்கு வந்து மரியாதை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அது ஒரு சிலருக்கு நடக்கும், மரியாதை இருக்காது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கேற்ற அப்ரிஷியேஷன் இல்லை, நான் வந்து ரொம்ப பாடுபட்டு வேலை செய்கிறேன், என் மேலே கன்னிங்காக இருக்காங்க, பொறாமையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து நான் வெளியில் வந்துடணும், எனக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஐ எம் நாட் இன் த பீஸ்ஃபுல் லெவல் வைல் ஐ ஹவ் ஒர்க்கிங், தெர் இஸ் நோ ரிட்டர்ன்ஸ் ஃபார் மை ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் இந்த பாயிண்ட் எல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னாக்க இது நம்மளுடைய அறியாமை என்னை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம்னா, சார் நம்ம இங்கேருந்து அந்த ஊருக்கு போகிறது எதுக்கு சார் போகிறோம், வேலை செய்கிறதுக்காக போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா மாடு மேய்க்கிறதுக்காக போகிறோம். நம்ம கருப்பு மாடு கொடுத்தாத்தே மேய்ப்பேன், வெள்ளை மாடு கொடுத்தா மேய்க்க மாட்டேன், இல்லை எருமை மாடு கொடுத்தா மேய்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தான் வேலைக்கு தானே போகிறோம். நம்ம அருமை என்ன, பெருமை என்ன, திறமை என்ன, தண்டால் என்ன, குண்டால் என்னன்னு நிரூபிக்கிறதுக்காக போகிறோம் கிடையாது. 4 காசு வேணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், பிள்ளைகளை சரி பண்ணணும், இப்போ ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும், உள்ளூரில் வந்து கூட அல்லது வெளியூர்லேயே கூட ஜாலியாக இருக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். இவ்வளோ தான் சார் அதனுடைய வாழ்வியல் நோக்கம், வெளியில் கிளம்புறது. அப்போது அதை பில்ட் பண்ணுறது என்னவோ அந்த இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமே தவிர எனக்கு என்ன மரியாதை கொடுத்த, என்னை எப்படி நீ வந்து நான் பண்ணுற வேலைக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீ ஒன்றும் பண்ணாமல் இருக்க, இப்படி கேட்டுக்கிட்டு போனோம்னா எப்படி சார்? அப்போது இது நம்மளுடைய அறியாமை. நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக வேலையில் மட்டும்தான் இருக்கணும். அவன் வந்து எந்த வேலையை கொடுத்தா என்ன, நமக்கு வேலையை தானே கொடுக்குறான், கண்டிப்பாக ஆஃபீஸை கூட சொல்ல மாட்டாங்க, என்னத்தையோ ஒரு வேலையை கொடுக்குறான்ல, செஞ்ச வேலையை திருப்பி செய்ய சொன்னால் கூட அதுக்கும் சம்பளம் கொடுக்குறான் சார், செஞ்சுட்டு போக வேண்டியது என்ன.
அப்போ இந்த இடத்துல தான் வந்து இந்த லக்னத்துல ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய மனோநிலையில இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தன்னை ஒரு 2 ஸ்டெப் கீழே இறக்கி வச்சுக்கணும். சரியா? அதுதான் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். சரி, இப்ப லக்னத்திலேயோ 6ஆம் லக்னத்துல வந்து ஆட்சி பெற்ற கிரகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கௌரவம் வந்துடுது. இது பாவகிரகம் சுபகிரகம்னு இல்லை, சுபகிரகம் தான் இன்னும் கூடுதலான கௌரவம் தான் வரேன். அதே இது 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலையில கண்டிப்பா டிஸ்டர்ப் வரும், இடம் விட்டு இடம் மாற வேண்டியது வரும். சரி, சொந்த தொழில் பண்றாங்க அப்படின்னாக்க சொந்த தொழில் பண்றவங்களுக்கு அந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்ட வேண்டியது வரும், அந்த தொழிலை ரெனோவேட் பண்ண வேண்டியது வரும், அல்லது ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டியது வரும், வேற ஏதாவது ஒரு ப்ராடக்டை சேர்த்துறதுங்கிறது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாத்துறதுங்கிறது, இப்படி தன்னுடைய தொழிலை அடுத்த ஸ்டெப்பை நோக்கி தூக்கி வைப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. நிச்சயமா அதுல தே வில் பி சக்சீடட். அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கல, கண்டிப்பா அதுல இருந்து ஜெயிச்சிருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு பெர்ஃபெக்டா சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசை அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய திசை ஒருத்தனை மேல தூக்கிட்டு போறதுக்காக தான் இத்தனை வேலையும் செய்யுமே தவிர அவனை கெடுக்கிறதுக்காக கண்டிப்பா செய்யாது. இதுதான் சார் இதுல பேசிக் பாயிண்ட். சரி, இப்போ அடுத்த ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசை வரையில எந்த அளவுக்கு பயம் வரும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கமெண்ட் ஒன்று வந்திருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்க அந்த கமெண்ட்ல அப்படின்னாக்க, குரு சுகன்யான்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஆட்சி பெற்ற கிரகம் திசை வந்தால் பிரச்சனை தான் வரும் போல, எனக்கு வேற அடுத்தது ஆட்சி பெற்ற சுக்கிர திசை வருவதை நினைத்தால் பதற்றமாக உள்ளது. ஏற்கனவே கேது சவுக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார், அடுத்து சுக்கிரன் எதை வைத்து அடிக்க போகிறார் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குரு சுகன்யா ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, மதுரையில் பிறந்தவங்க. இப்போ இவங்களுடைய அந்த தவறான அணுகுமுறை, அதாவது ஒரு விஷயத்தை தவறா பார்க்கறது எப்படி அப்படிங்கிறதுக்கு பிரமாதமா இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்க அந்த ஜாதகம் கொடுத்துருந்தாங்க, 21 மே 1989 2:23 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, மேரையில் வந்ததுன்னு. இவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து மீன லக்னம், விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம், ரைட்டா? பிறந்தது சனி தசையில் பிறந்திருக்காங்க. அட் ப்ரெசென்ட் இவங்களுக்கு போயிட்டு இருக்கிறது கேது தசை போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கேது தசை முடிய போகுது. 2019 இருந்து 2026 கேது முடிய போகுது. அதில் கேது தசையில சனி புத்தியில இருக்காங்க. ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துருவோம். கேது வந்து இவங்க ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல ராகு கேது நின்றுச்சுன்னா யோகம் தானே சார். 6ல் ராகு கேது நின்றுச்சுன்னா பிரமாதமா இருக்கும். கூறு 6ஆம் இடத்தில் கொடிய ஓல் நிற்கலாம் சொல்றான். அப்போ வந்து 6ல் ராகு கேது நின்னா யோகம்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க, கேது ஏற்கனவே சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிருக்காரு, இன்னும் அடுத்து என்ன எடுத்து அடிக்க போறாருன்னு தெரியலன்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க இல்லையா. அப்போ இங்க கேது 6ல் நின்னும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத செக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, கேது வந்து என்ன செய்றார் அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? சுக்கிரன். அதே கேது என்ன நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்காருன்னு பாருங்க, சுயசாரத்துல உட்காந்துருக்காரு. அப்போ இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும், இந்த பக்கம் வாங்க, இது ராகுவுக்கு வீடு கொடுத்த சனியும், இவங்க 2 பேரும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் கேது மகா திசை. சார், நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், கேது என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடியதுங்கிறது சூரியனும், இந்த பக்கம் வந்து சனியும். என்ன காரணத்தினால சூரியனும் சனியும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம இந்த ராகு சீக்ரெட்ஸ் ஆஃப் ராகு இதுலேருந்து ராகு சம்மந்தமான எல்லா வீடியோலையுமே இருக்கும். இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே போக வேண்டாம். அதனால இப்போ இதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டின்னு எடுத்துட்டா சூரியனும் சனியும். இப்போ இந்த சூரியனும் சனியும் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும், மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கணும், கன்ஜங்ஷனில் இருக்கணும். ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? சஷ்டாஷ்டகமாக இருக்காங்க. அப்போ கேது தசை ஃபெயிலர், முடிஞ்சு போச்சு. அப்போ ஈவன் இந்த கேது 6ஆம் இடம் கேது தசை ஃபெயிலரத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கொடுத்தாச்சு. சரி, அப்போ இவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட், சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு கேது. சரி, அடுத்து ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய தசை வருது. இது வேற கலட்டி விட்டுரும் போல இருக்கே. இப்பவே 7 வருஷம் சிரமம், என்ன அடுத்து ஆட்சி பெற்றவன் வந்து 20 வருஷம் கலட்டினா என்னையா செய்யுது அப்படின்னாக்க, இதுதான் இந்த இடம் தான் அறியாமையால சொல்றது, அதாவது தவறான அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இப்போ இதுல ஏகப்பட்ட யோக வாக்கியம் இருக்கு. எது இந்த சுக்கிர தசையை பொறுத்த வரைக்கும் பிரமாதமான யோக வாக்கியம் நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம இவங்க ஜாதகத்தை பார்க்கறது நோக்கம் இல்லை. இருந்தாலும் லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்று நின்றுச்சுன்னா 3ஆம் இடத்தில் சுவர் முற்று பலனாயிர நோக்க 3ஆம் இடத்தாதி பலவானாக 3 லட்சரும் தோன்றும் கர்ணபூசணம் சூடி இருப்பான் சுகமாக. கர்ணபூஷணம்லாம் நிறைய ஆடை ஆபரண அணிகலன் சேர்க்கை, சொத்து சுகம் சேர்க்கைன்னு அர்த்தம்னு சேரும்னு அர்த்தம். இது சுக்கிரனுடைய அமைப்பு. அடுத்தது அந்த சுக்கிரன் வந்து
குருவோட சேர்ந்திருக்கார். அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்தா யோகத்தை செய்யும். கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த, குருன்னா தேவகுரு பிரகஸ்பதி, வெள்ளினா சுக்கிரன் தானே. கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த வளர்ந்தெள்ளிய வித்தையோடும் சீருறு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகினோர்கன். அப்ப குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். சூரியன் குரு புதன் சேர்ந்திருக்கிறது. மதிமகன் சூரியன் குருவும் அமிழ்ந்திருக்கில் சீரேறு தனம் படைத்து புலவன் ஆவான்னா. அதே குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் நிற்கிறது கஜகேசரி யோகம். நம்ம எதனா குருவுடன் மதியும் கூடி குணமுடன் இருக்காலால் ஒருவருக்கொருவர் நோக்கி பார்த்திட உண்மையாக கருமநர வாகனங்கள் வர்க்கமும் சால்வைகளுமாய் பெருக ஆபரணம் ஓரும் பெற்றவன் இனிது வாழ்வார். அது மட்டும் இல்லாம இந்த சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேரா பார்த்துக்கிறாங்க, சுக்கிரனும் சந்திரனும் நேருக்கு நேரம், புதனும் சந்திரனும் நேருக்கு நேரம், அத்தனைக்கும் பாட்டிருக்கு. அப்போ இப்போ பாருங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல அங்க சுக்கிரன் உட்காந்துருக்காரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கு எப்போ வந்தது? சுக்கிரன் அங்க ஆட்சியானதுனால வந்தது. சப்போஸ் அங்க சுக்கிரன் ஆட்சியாகாம 3 கிரகம் உட்காந்து சுக்கிரன் நீசமாயிருச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூரியனை விட்டு சுக்கிரன் அவ்வளோ தூரம் போக மாட்டார். சொல்றேன் நான், மற்ற ராசியில் இருந்துச்சுன்னா கூட, அல்லது சுக்கிரன் வக்கரமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு அவ்வளோ தூரம் போவானே, நீசத்து வரைக்கும் போவானே. இதே காம்பினேஷன் இருக்கு, சுக்கிரன் வக்கரமாயிட்டாருன்னா டோட்டலாக இந்த 4 கிரகமும் அவுட்டு. சரியா? ஆனா இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறதுங்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நிக்கிறதுங்கிறதுனால இந்த சுக்கிர திசை இந்த ஜாதகிக்கு யோக திசையா நடக்கும். சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது, அதனா ட்ரீம் கார்லாம் வாங்குறதுங்கிறது, நிறைய நகை சேர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, சோஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். யாருக்கு? இந்த ஜாதகத்துக்கு. ஆனா இவங்க அடுத்து சுக்கிர திசைன்னு நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க. இது வந்து ஜோதிடத்தினுடைய தவறான புரிதல். இது வந்து நீங்க இப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் கரெக்ட். இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போனா தான் நம்ம சரியான ரூட்ல ஓட்ட முடியும். எப்படி சைக்கிள் ஓட்டல இங்கிட்டு இங்கிட்டும் சாச்சு ஓட்டிட்டு அப்புறம் கரெக்டா ஓட்டுறோம் இல்லையா? அது மாதிரி. அப்போ உங்க ஜாதகத்துல அடுத்து வந்து ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசை வருதா, ஆக்சுவலா அது என்ன செய்யும்? அது கெடுக்கிறதுக்காக வருதா கொடுக்கறதுக்காக வருதாங்கிறத செக் பண்ண. சார் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் வந்து ஆட்சி பெற்ற கிரகம் இருந்ததுன்னா அந்த 6-10க்கு அதிபதி திசை நடக்கிறப்ப கண்டிப்பா மாற்றம் வந்துடும். ஆனா அந்த மாற்றம் பாசிட்டிவுக்காக வரும். நீங்க ஆரம்பத்தில் அந்த சுய புத்தி முடிகிற வரைக்கும் வேணா கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்கலாமே தவிர அதுக்கப்புறம் நிச்சயமா வளருவான் சார். நான் கண்டிப்பா பொருளாதாரமாகட்டும், வருமானமாகட்டும், சொத்துச்சோமாகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எல்லாத்திலையும் வளர்றதுக்கான அமைப்பு இருக்குமே தவிர தேயறதுக்கான அமைப்பு இருக்காது. ஆக நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவன் தூக்குறியான்னு அர்த்தமே தவிர கெடுக்கிறியான்னு அர்த்தம் இல்லை. அதனாலதான் ஆட்சி பெற்ற கிரகங்கள் யோகம் அப்படின்றான், உச்சம் பெற்ற கிரகங்கள் யோகம். ஆனால் ஒரு 10% ஒரு 15% இருக்கிறவங்களுக்கு இந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் வச்சு செஞ்சு விட்டு போயிடும். அதுக்கு காரணம் வந்து அது பார்க்கறதுக்கு தான் ஆட்சியா இருக்குமே தவிர அது வேற விதமான ரியாக்ஷனை கொடுக்கறதுக்கான ஒரு சரியான செட்டப்ல இருக்கும். இது எப்படின்னா சைனா பீஸ் மாதிரி பார்க்கறதுக்கு சும்மா பளபளன்னு இருக்கான், ஆனா வண்டியை எடுத்து ஓட்டினோம்னா டபக்குன்னு எல்லாம் கலண்டு கீழே விழுந்துரும்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த திசை வரையில பார்த்தீங்கன்னா எல்லாம் கலண்டு கீழே விழுந்து. அப்போ பார்க்கறதுக்கு ஆட்சி மாதிரி தெரியும். அப்போ நம்ம பிரம்மாண்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம், அடி வாங்கும். ஸோ அடுத்து ஆட்சி பெற்ற கிரகம் வருதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், அது பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். அப்போ எது எப்போ செய்யும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சார் ஜோசியம். ஆட்சியாவது, உச்சமாவது, நீசமாவது, வக்கரமாவது, எதுவா இருந்தாலும் அந்த கிரகம், அந்த பர்டிகுலர் கிரகம் யோகத்தை செய்யுமா தோஷத்தை செய்யுமா அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டா கொடுத்த அந்த சகோதரிக்கும் நன்றி. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.